ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விசஸ் நியூ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை ஆனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த பார்ட்டில ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவர் ரூம்ல உட்காந்து பழசெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த டேனை தான் காட்டுவாங்க. அவனோட ஃப்ரெண்டு இதே ஹாஸ்டல்ல தான் செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணுவானா. இப்ப அவன் கிட்ட உட்காந்து இந்த டேன் புலம்பிக்கிட்டு இருப்பான். அவளுக்கு சும்மாவே என் மேல கடுப்பா இருக்கும். இப்ப இப்படி வேற ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இனி அவ மூஞ்சில கூட முழிக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே பேசுவானா. அதுக்கு அவனோட ஃப்ரெண்டும், டே நீங்க உட்காந்து புலம்புறதுக்கு அவகிட்ட போய் சாரி கேட்டாவான்ட்டு ஏதான்ட்டு கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்ப இந்த டேன் எதுவுமே பேசாம நம்ம ஹீரோயின் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கீச்சன் கிஃப்டா கொடுத்திருப்பாள், அதை கையில வச்சு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். இதை நோட் பண்ண அந்த ஃப்ரெண்டு, நீ உண்மையை சொல்லு, இன்னும் உன் மனசுல அவ இருக்காதானே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். ஆனா இதுக்கு அந்த டேனுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இந்த டேன் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு ஒரு பிக்சர் எடுத்திருப்பான். அதை இப்ப அப்படி கையில வச்சு பழசெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இனிமேல் நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ளே அவ யோசிச்சுக்குவா. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோயின் அப்படியே காலேஜ்க்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பாளா. அப்போ அந்த என்ட்ரன்ஸ்ல கரெக்டா அந்த டேன் இவளுக்காக வெயிட் பண்ணி, நேத்து நான் தெரியாம உன்னை தள்ளி விட்டுட்டேன், உனக்கு அடிபட்டு இருந்துச்சுல, இந்த மருந்து அப்ளை பண்ணிக்கோ அப்படின்ட்டு இப்ப இவளை கூப்பிட்டு உட்கார வச்சு இவன் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இந்த டேன், சரி வா நான் போய் உனக்கு காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசுவானா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின், எப்படிடா இவ்வளவு நடந்த கடுத்தும் உன்னால கேஷுவலா இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு இந்த டேனு, என்ன பண்ண, நான் உனக்கு அண்ணனா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், சோ நான் தானே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால இப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிரும். நீ ஒண்ணு நான் டிராப் பண்ண வேணாம், நானே காலேஜுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கோச்சிட்டு கிளம்பிடுவா. ஆனா இந்த டேனுக்கு இவ உண்மையிலே எதுக்கு கோச்சுக்கிறா அப்படிங்கிற எந்த ஐடியாவும் அவனுக்கு இருக்காது. அவன் நினைச்சுக்குவான், நேத்து நடந்த சண்டைனாலதான் அவ இன்னும் கோவமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப காலேஜுக்கு போனா இவ கிளாஸ்க்குள்ள என்ட்ரான உடனே அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவ காது படவே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பைக் டாக்ஸிக்காரன் டான் சீனியர் இருக்கான்ல, அவன் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா. அது பத்தாதுன்ட்டு அந்த சிங்கர் மயிலும் இப்ப இவளுக்கு தான் ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கானா. இவ ஒண்ணு அந்த அளவுக்கு அழகாவே இல்ல, ஆனா எதுக்கு 2 ஹேண்ட்ஸமான பசங்க இவளுக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் காது படவே எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. இதனாலேயே நம்ம ஹீரோயின் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் தனியா உட்காந்து இப்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ வழக்கம் போலதான் பாஸ்ட்ல இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சக்கடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத யோசித்து பாப்பா. ஸ்டார்டிங்ல நல்லா ஜாலியா ஒன்னா வெளியெல்லாம் சுத்தி இருப்பாங்க. திருட்டுத்தனமா வீட்டுக்கு தெரியாம இவன் வந்து இவளை டிராப் பண்றதும் பிக்கப் பண்றதும் இந்த மாதிரி நல்ல ஹாப்பியா தான் இவங்க லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருந்திருக்கும். இப்படிதான் இவங்க லவ் பண்ணி கரெக்டா 6 மாசம் கழிச்சு 2 பேரும் அவுட்டிங்க்கு வெளியே வந்திருப்பாங்களா. ஆனா அப்பன்னு பார்த்து செமையா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கும். சோ ஒரு ஓரமா வண்டியை பார்க் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ஷெட்டு கீழே நின்னுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு இன்னொரு ஒரு ஷால்வ மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை வந்து இந்த டேனுக்கு கொடுப்பா. ஆனா அதை அந்த டேன் இவன் போட்டுக்காம நம்ம ஹீரோயினுக்கே அப்படியே அதை பொத்தி விட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்குவான். இப்ப பாத்தியா 2 பேருக்கும் இனி குளிராது அப்படிங்கிற மாதிரி செம ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து இடி இடிக்க நம்ம ஹீரோயின் பயத்துல இவனை நல்லா போய் ஹக் பண்ணிக்குவா. அப்புறம் என்ன, இந்த ஹக் அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு போய் 2 பேரும் அதே இடத்துல கிஸ் பண்ணிக்குவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் மூமெண்ட்ஸ் இவங்க லவ்ல இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே பிரசன்ட்ல இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி யோசித்து பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மயில் வந்துருவான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அப்செட்டா இருந்தனால நிறைய ஸ்நாக்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் இவளுக்கு வாங்கிட்டு வந்திருப்பானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட மூஞ்சே மாறிடும். ஏன்னா அவ இந்த மாதிரி அன்ஹெல்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிடவே மாட்டாள. இது பாவம் இவனுக்கு சுத்தமா தெரியாது போல. ஆனா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு மூஞ்சில அடிச்சாப்புல சொல்லாம நம்ம ஹீரோயின் அப்படியே நாசுக்கா, இல்ல நான் இப்பதான் சாப்பிட்டேன், சோ எனக்கு பசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்ப இந்த மயில் உடனே, நீ ரொம்ப சுகமா இருக்காட்டு நல்லாவே தெரியுது, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லு, நான் கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா நீ நேத்து சொன்னது கரெக்ட் தான், நான் இன்னும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட முழுசா மறக்கல, ஆனா அவனை எப்படி மறக்கணுங்கிறதும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. இதுதான்டா கரெக்டான சாக்குன்ட்டு இந்த மயிலும், உனக்கு என்ன அவனை மறக்கணுமா, அப்பனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஃபர்ஸ்ட் அதுக்கு நீ எனக்கு உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா சொல்லு, அப்பதான் நம்ம 2 பேரும் நல்லா க்ளோஸா பழக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். கரெக்டா அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம ப்ரொஃபசர் கொடுத்த ப்ராஜெக்ட பத்தி எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது ஒரு குரூப் ப்ராஜெக்ட், நம்ம 5 பேர் சேர்ந்து பண்ணணுமா, நம்ம 3 பேர் தான் இருக்கும், என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே அந்த மயில், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன்ல, நானும் உங்க டீம்ல ஒரு ஆளா சேர்ந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனையும் நம்ம டீம்ல ஒரு ஆளா சேர்த்துக்குவோம், சோ நம்ம 5 பேர் ஆயிருவோம், அதுக்கடுத்து அந்த ப்ராஜெக்ட் நம்ம சூப்பரா பிரசன்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மயில் ஒரு ஐடியா கொடுப்பான். அதுக்கடுத்து இப்ப இந்த மயில், சரி இந்த ப்ராஜெக்ட பத்தி நாளைக்கு எல்லாரும் என்னோட வீட்டுல வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா என்னோட வீட்டுல
ஃப்ரீ வைஃபை, அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ எல்லாரும் நாளைக்கு அங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். இப்ப அவன் போனக்கடுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நேத்து அந்த பார்ட்டில என்னதான்ப்பா ஆச்சு, அந்த டானும் நம்ம மயிலும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாமே, அது மட்டும் இல்லாம டான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாமே, சரி இப்போ உனக்கு இவங்க 2 பேத்துல யார ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே ஈஸியா எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஒண்ணு எனக்கா சண்டை போட்டுக்கல, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சமாளிச்சிருவா. ஆனா என்னதான் இப்படி வெளியே சமாளிச்சாலும் இவ மனசுக்குள்ளேயே நம்ம ஏற்கனவே ரொம்ப காயப்பட்டிருக்கோம், நம்மளால இப்போ ஒரு புது ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக இப்ப எல்லாரும் மயிலோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்களா. இப்ப எல்லாரும் உட்காந்து குரூப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல மயிலும் நம்ம ஹீரோயினும் பிரசன்டேஷன் ஒர்க்க பாத்துக்கிறதாகவும் மித்த 3 பேரும் ஏதோ சில ரோல் பிளே மாதிரிலாம் பண்ணி இந்த ப்ராஜெக்ட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் தனியா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு போயிருவாங்க. அடுத்து இப்ப இந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம ஹீரோயினும் அந்த மயிலும் ஏதோ சில மாடல் மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதனால இந்த கம்மை யூஸ் பண்ற வேலை நிறைய இருக்கும். நம்ம ஹீரோயின் ஒவ்வொன்னா ஒட்டுறப்ப அவ முடி முன்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குமா. இதை நோட் பண்ண மயில் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு போய் நல்லா தலசி விட்டு அழகா அந்த ரப்பர் பேண்டை மாட்டி விடுவான். நம்ம ஹீரோயின் ஏற்கனவே இவனை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருப்பா. இப்போ இவன் வேற நல்லா பாத்துக்கிறானா, இவ அப்படியே நம்ம ஹீரோயின் அவன் மனசுக்குள்ளேயே இவன் நம்மள நல்லா பாத்துக்கிறானே, நம்ம ஏன் இவனோட லவ் அக்செப்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பா. அப்போன்னு பார்த்து கரெக்டா யாரோ இந்த வீட்டோட காலிங் பெல் அமுக்குவாங்களா. நம்ம மயில் உடனே நான் இந்த ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை தான் டெலிவரி பண்ண வந்திருப்பாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போவான். ஆனா இப்ப அந்த ஃபுட்டை கொண்டு வந்தது வேற யாருமே இல்ல, நம்ம டானு. அவன் உள்ள வந்தோனையுமே கண்டுபிடிச்சிருவான் நம்ம ஹீரோயின் இப்ப இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படின்ட்டு. ஆனா ஃபுட் டெலிவரி பண்ண வந்தது இந்த டான் தான் அப்படிங்கறத இந்த மயில் நோட் பண்ணிருக்கவே மாட்டான். அவன் கேஷுவலா எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காசை கொடுக்க போவான். அப்பதான் பார்த்தா இந்த ஃபுட் டெலிவரி பண்ணது இந்த டானு. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துருவா. அவளும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. டான் நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த டான் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, அந்த கேள்விய நான் உன்னை பார்த்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ அந்த டானும் இந்த மயிலும் அப்படியே மாத்தி மாத்தி முறைச்சுக்கிட்டு நிப்பாங்களா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் போச்சு நேத்து மாதிரி இப்ப இங்க ஒரு சண்டை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பதட்டமா இருப்பாங்க. அடுத்து இந்த டான் இப்ப அந்த ஆர்டர் பண்ணிருக்க ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் நீ சண்டேக்காக ஆர்டர் பண்ண மயில், உனக்கு இன்னும் சண்டையை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அவ இந்த மாதிரி அன்ஹைஜீனான ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டா. அவ நல்ல குக் பண்ண ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடுவா. அதே மாதிரி நீ ஆர்டர் பண்ணதுல மெயினா நிறைய இது ப்ராசஸ்டு ஃபுட், இதெல்லாம் அவ தொட்டு கூட பார்க்க மாட்டா. உனக்கு அவளை பத்தி ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் பேசுவானா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனாலும் இந்த டான் விடாம, பரவாயில்லையே சண்டே, நீ எப்ப இருந்து மித்தவங்களுக்காக உன்னோட டேஸ்ட் எல்லாம் மாத்திக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி வம்பளுப்பானா. இப்ப உடனே அந்த மயில், ஏ சண்டே உனக்கு இந்த ஃபுட் எல்லாம் வேணாம்னா விட்டுரு, நான் உனக்கு தனியா வேற ஏதாவது ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு திரும்பி இந்த டான், இங்க பாரு ஹீரோ வந்துட்டாரு, சரி அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு சொல்லி நான் சொல்றேன், ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வம்பளுக்கிற மாதிரியே தான் பேசுவான். இதனாலேயே அந்த மயிலுக்கு செம்ம கடுப்பாகும். அப்படியே அடிக்கலாங்கிற மாதிரி கையெல்லாம் முறுக்குவானா. இதை பார்த்து அந்த டான் அப்படியே, என்னப்பா என்ன அடிக்க போறியா, எங்க அடி அடி அப்படிங்கிற மாதிரி மயில் கிட்ட ரொம்ப க்ளோஸா போவான். இதை பார்த்து இப்ப நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிருவா. இப்ப உடனே அவ நம்ம டானை பிடிச்சு தள்ள ஆரம்பிச்சிருவா. ஏன் இப்படி பண்ற, நாங்க இங்க ஒர்க் பண்றதுக்காக தான் வந்தோம், இங்கேயான்ட்டு எங்களை நிம்மதியா இருக்க விட, போ இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடுவா. உடனே இந்த டானும், சரி நான் போறதுதான் உனக்கு சந்தோஷம்னா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப பாப்பானா. அப்ப இந்த மயில் இவனை கூப்பிட்டுட்டு, இந்தா ஃபுட்டுக்கு காசு வாங்காம போற, ஃபுட்டோட ரேட் என்ன 800 தானே, இதுல 2000 இருக்கு, சேஞ்ச நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் நம்ம டானை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவான். ஆனாலும் நம்ம டான் இப்ப அப்படியே பொறுமையா இதை ஹேண்டில் பண்ணணுங்கிறக்காக, ஓகே டிப்ஸ் கொடுக்கறது உங்க இஷ்டம், நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள கடுப்பு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் முன்னாடி அதை கேஷுவலா வாங்கிக்குவான். அடுத்து இப்ப இந்த டான் போனக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. மித்த எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. வா சண்டே நீயும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனா இந்த சாப்பாடுல அவ கண்டிப்பா சாப்பிடவே மாட்டா. அதனால சரி யாரையும் ஹர்ட் பண்ண வேணான்ட்டு, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, இதை நான் முடிச்சுட்டு அப்புறமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டா தட்டி கழிச்சிருவா. அதுக்கடுத்து பாவம் இவளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருமா. அதனால இப்ப யாருக்கும் தெரியாம நைஸா வெளியே வந்து அவளுக்கு வேணுங்கிற ஃபுட்டை பக்கத்துல ஒரு கடையில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திரும்பி அந்த டான் இப்ப மயிலோட வீட்டுக்கு வருவான். இப்ப கையில ஒரு 4-5 பார்சலை கொண்டு வருவான். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நீ வாங்கின சாப்பாடு சண்டே சாப்பிட போறதே கிடையாது, அதனாலதான்
அவளுக்காக இதை நான் கொண்டு வந்தேன், அவகிட்ட இதை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் எல்லாரும் ஒண்ணு நோட் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயின் அந்த வீட்லயே இருக்க மாட்டா, சரி இங்கதான் எங்கன்னு பக்கத்துல போயிருப்பா, அவ வந்தனையும் இந்த சாப்பாடு அவகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டேனும் அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த சண்டே இப்ப சாப்பிட்டுட்டு நம்ம மயிலோட வீட்டுக்கு தான் திரும்பி லிஃப்ட்ல ஏறி வந்துகிட்டு இருப்பாளா. ஆனா இவ வந்துகிட்டு இருக்கப்பே அந்த லிஃப்ட் திடீர்னு ஃபால்ட் ஆயிரும். இப்ப லிஃப்ட் அப்படியே ஸ்டக் ஆயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சண்டே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிருவா, பதட்டமாயிருவா. அடுத்து அப்படியே பதட்டத்துல அழுக ஆரம்பிச்சிருவா, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கடுத்து இப்ப டக்குன்ட்டு அவளோட போன் எடுத்து டேனுக்கு கால் பண்ணுவா. ஆனா அந்த கால் கனெக்ட் ஆறதுக்கு முன்னாடியே இந்த சண்டே ரொம்ப பதட்டமாயி அப்படியே லிஃப்ட்லயே மயங்கி விழுந்துருவா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் காட்டுவாங்க, இந்த சண்டே இப்ப மயிலோட கார்ல இருப்பா, கூடவே இவளோட ஃப்ரெண்டும் இருப்பா. என்னன்னா நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்த கெடுத்து எப்படியோ அவளை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு மயக்கமே தெளிஞ்சிருக்கும் போல, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்ட்டு இப்ப மயிலோட கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா கண்ணு முழிச்சோனே நம்ம ஹீரோயின், இல்ல நான் இப்ப ஓகே தான், ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், என்ன போய் என்னோட ரூம்லயே இறக்கி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அடுத்து இப்ப ரூமுக்கு வந்தனையும் இவ கூட இருக்கிற ஃப்ரெண்டு நீ மயங்கி விழுந்துட்டேன்னு தெரிஞ்சோனையும் மயில் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். இப்ப கூட பாரு நீ நல்லா இருக்கியா ஓகேவா இருக்கியான்ட்டு எனக்கு டெக்ஸ்ட் மேல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோயின் கேட்பா, நான் லிப்டுக்குள்ள மாட்டியிருந்தப்ப என்ன மயில் தான் வந்து காப்பாத்தினானா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவ ஃப்ரெண்டு சொல்லுவா, இல்ல உன்னை காப்பாத்தினது வந்து டேன் தான், அதுக்கு அடுத்துதான் நாங்க அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. இப்பதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப டீப்பா யோசித்து பாப்பா, என்னன்னா இவ கரெக்டா மயக்கம் போடுறப்ப யாரோ இந்த லிப்ட கஷ்டப்பட்டு ஓபன் பண்ற மாதிரி இவ பாத்திருப்பா. அது வேற யாரும் இல்ல, நம்ம டேன் தான். அவன் தான் மயங்கி கிடந்த நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்காக டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். பட் அந்நேரம் கரெக்டா மயில் இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் ஏன் கார் எடுத்துட்டு வரேன், அவளை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டு வந்திருப்பான். இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துருவாளா. அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட அவ பேக் அவ திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா நம்ம டேன் இவளுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பான்ல அதையும் கொடுத்துருவா. இப்ப அப்படியே அந்த ஃப்ரெண்டு, நீ மயில் வாங்கின சாப்பாடை சாப்பிட மாட்டேன்ட்டு டேனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, அதனாலதான் அவன் தனியா உனக்குன்ட்டு கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தான். பாரு நீங்க ரெண்டு பிரேக்கப் பண்ணாலுமே அவனுக்கு உன் மேல எவ்வளவு கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு டேனுக்கு ஆதரவா பேசுவா. ஆனா அதுக்கு உடனே பக்கத்துல இருந்த பொண்ணு, டேன் நல்ல பையன்தான், ஆனாலும் நீ மயில் கூட சேர்ந்தா நல்லா இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இப்படி சொல்லுவா. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் குழம்பி போயிருக்கா, இதுல இவங்க வேற நல்லா குழப்பி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போனக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் மட்டும் டேன் வாங்கி கொடுத்த சாப்பாடை அப்படியே அவ ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. அடுத்து இந்த சாப்பிட்ட கவர் எல்லாத்தையுமே வெளியே காமனா இருக்க டஸ்ட்பின்ல போய் போட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த ஹாஸ்டல் லேடியும் அவளோட பையனும், ஐயோ இந்த இடத்துக்குள்ள காக்ரோச் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வேமா ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின், என்னது காக்ரோச்சா, நம்ம ரூம்குள்ள வந்துற போது, நம்ம வேமா போய் ரூம் லாக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இப்ப இவளோட ரூம்குள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு காக்ரோச் இருக்கும். அதுவும் அந்த காக்ரோச் கரெக்டா இப்போ நம்ம சண்டேவை நோக்கி பறந்து வேற வந்துருமா. சொல்லவே தேவையில்ல, பொண்ணுங்களுக்கு கற்பாம்பூச்சி பறந்து வந்துச்சுனாவே அவ்வளவு பயம் இருக்கும். உடனே இப்ப நம்ம சண்டே அப்படியே அந்த ஹாஸ்டலுக்கு கேட்கிற மாதிரி ஒரு கத்துவா பார்க்கணும். இந்த சத்தம் கேட்டு டேனும் அவனோட செக்யூரிட்டி ஃப்ரெண்டும் இப்ப நம்ம ஹீரோயினோட ரூம் கிட்ட வந்துருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வெளியே உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பா, டேன் என்னோட ரூம்குள்ள காக்ரோச் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப உடனே அந்த டேனும் வீராப்பா உள்ள போய் அந்த காக்ரோச்சை நல்லா அடிச்சிருவான் போல. இந்த சத்தம் வெளியே கேட்டக்கடுத்துதான் நம்ம ஹீரோயின், ஓகே அந்த காக்ரோச் செத்து போச்சு அப்படின்ட்டு இப்ப தைரியமா உள்ள போவா. இவ உள்ள போனோடனே நம்ம டேனோட பேக் அங்க இருக்குமா, அதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் இப்ப இந்த பேக் அப்படி டேன் கிட்ட எடுத்து கொடுக்க போவா. அப்பதான் அவனோட வாலெட்ல பாப்பா நம்ம ஹீரோயினும் டேனும் இவங்க லவ் பண்றப்ப எடுத்த போட்டோவை இன்னும் அவனோட வாலெட்ல வச்சிருப்பான். இப்ப உடனே நம்ம ஹீரோயின், சரி நான் கத்துன உடனே நீ எப்படி கரெக்டா ரூமுக்கு வந்த, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம கரெக்டா நான் லிஃப்ட்ல மாட்டினப்ப என்ன ரெஸ்கியூ பண்றதுக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த, இதெல்லாம் எதர்ச்சியா நடக்குதா இல்லனா நான் எங்க இருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாடியே நீ சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. இவையே இப்படி திடீர்னு சம்பந்தமே இல்லாம கேக்குறா அப்படிங்கிற மாதிரி அந்த டேனுக்கு புரியாது. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் உன்னோட வாலெட்ல நம்ம ரெண்டு பேர் பிக்சர் இருக்கிறத நான் பாத்துட்டேன், இதுக்கு நீ என்ன சொல்ல போற, நம்மளுக்குள்ளதான் பிரேக்கப் ஆயிருச்சு, அப்படி இருந்தும் நீ ஏன் இன்னும் என்னோட போட்டோ வச்சுட்டு சுத்துற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த டேனை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அந்த டேன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டானா. உடனே இப்ப நம்ம ஹீரோயினாவே, நீ இப்படி ஏன் போட்டோ வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன்னா உன்னோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை பத்தி என்ன நினைப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவ இப்படி கேட்டோன்னு அந்த டேனே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். என்னது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அப்பதான் அவ சொல்லுவா, அன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பார்ட்டில நீயும் பிளாக் கலர் டிஷர்ட் தானே போட்டிருந்த, அதை வச்சுதான் நீ கமிட் ஆயிட்டேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் தான் அந்த டேன் சொல்லுவான், இங்க பாரு அன்னைக்கு நான் பிளாக் கலர் ட்ரெஸ் என்னை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான் போட்டேன், மித்தபடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின், நீயே இன்னும் புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கல, ஏன் இன்னும் என்ன நீ மறக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு உடனே இந்த டேன் செமையா டென்ஷன் ஆகி, நீயே வளவளவலன்ட்டு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க, நான் உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி டென்ஷனா பேசினனையும்
நம்ம ஹீரோயின் இவங்க லவ் பண்றப்பையும் இப்படிதான் டான் சில நேரம் டென்ஷனா பேசி கத்தி விடுவானா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியா அவங்க பிரேக்கப் பண்றப்ப நம்ம ஹீரோயின் தான் இதெல்லாம் செட்டே ஆகாது, பேசாம நம்ம 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்க கூடாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கணும், இல்லனா ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரியான் பழகி இருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்ணதுதான் நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதனாலதான் அந்த டான் இப்ப வரைக்கும் உனக்கு நான் ஒரு நல்ல அண்ணனாவான்ட்டு உன் கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இவகிட்ட நான் உன்னோட பிரதர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இதை எதுவுமே ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப திரும்பி டென்ஷன் ஆகி கத்தி விட்டுருவா. சரி நீ என்னோட அண்ணன் தானே, அப்பனா இப்ப நான் உன் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, நான் இனிமேல் புது ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகலாம்னு நினைக்கிறேன், சோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் மூவ் ஆன் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு இந்த டானுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். பட் இருந்தாலும் நல்ல முடிவுதான், நீ எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருவான். ஆனா கிளம்பி போயிட்டு கீழே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பேசாம நம்ம மூவ் ஆன் ஆகிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் மயில் உன்னோட இன்ஸ்டா ஐடி கொடுன்னு சொல்லி கேட்டிருப்பான்ல, இப்போ இவளோட இன்ஸ்டா ஐடிய அவ மயிலுக்கு மெசேஜ் பண்ணிருவா. சோ இதுலயே நம்ம ஹீரோயின் டானை விட்டு மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்து மயிலும் நம்ம ஹீரோயினும் டேட் பண்ண ஆரம்பிப்பாங்களா, இதனால டான் எந்த நிலைமைக்கு ஆளாக போறான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே गाइस, நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.